சிறை 1000த்துல பாகம் 39. அவன் அந்த தம்மு கிடச்சவனே அண்ணனை பார்க்கணும்னு நினச்சிட்டு அப்படியே அந்த சுல்லானை கூப்பிட்டுக்கிட்டு சைக்கிளை ஓட்டுறான்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. ஓட்டி நேராக ஏரியாக்கிட்ட போயிடுவாங்க. போய் ஏரியாவுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே இறங்கிடுவாங்க. ஆற்றுக்குள்ளே இறங்கி ரோலை போடுவாங்க. தம்மை ரோலை போட்டு, நீ இடுப்பில் வச்சுக்க, நீ வெளியே நிற்கணும், நான் போய் அண்ணனுக்கு மனுவை போட்டுட்டு வருவேன், வந்ததுக்கப்புறம் ராக்கெட் அடித்து விட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவேன். சொன்னோடனே அவன் சொல்லுவேன், எத்தனை மணிக்குடா மேனே அப்படின்னு கேட்பேன். கரெக்டாக 10 மணிக்கு மனு ஆரம்பிப்பாங்க. மணி 8:30 தானே ஆகுது, நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம ஜெயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிளை மிதித்து தம்மை கொண்டுக்கிட்டு போவாங்க. போனவுடனே மணி 9 தான், 9:15 தான் ஆகும். வாசல்லையே உட்காந்துருப்பாங்க 2 பேரும். ஆனால் உட்காந்துருக்கவங்கள போலீஸு சர்ச் பண்ணாது. சரி, மனு தானே பார்க்க வந்திருக்காங்க, உள்ளே வந்தால் சர்ச் பண்ணிக்கிடுவோம் எல்லா பற்றியும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. உடனே மனு எழுதுகிறவங்கலாம் வாங்கினவுடனே இவன் அண்ணனுக்கு ஒரு மனுவை போடுவேன். மனுவை போட்டு நேராக உள்ளே போய் அண்ணன்ட்ட பேசுவேன். அண்ணே, நீங்கள் சொன்னேன்னு சொல்லி அவர்கிட்ட தம்மு வாங்கினேண்ணே, கொடுத்தாப்புலண்ணே, செலவு காசு கொடுத்தாப்புலண்ணே, என்னண்ணே செய்ய, தம்மு அடிச்சு விட்ருவானே. ஆமாடா, அடிச்சு விட்டுரு, செலவுக்கு காசை வச்சுக்க, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் இன்னொரு இடத்த போய் பாரு, அவர் என் கொடுப்பாப்புல, அதை ஒரு வாட்டர்கிட்ட சொல்கிறேன், அவர்கிட்ட அடிச்சு விடு, அவர் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துருவார்ரா அப்படின்னு அவர் சொல்லுவார் அண்ணே. உடனே சரிண்ணே, அடிச்சு விட்றேண்ணே, நீங்கள் பயலில் ரெடியாக இருக்க சொல்லுங்கண்ணேன்னு சொல்லிட்டு இவன் மேலேயே டேய் சைக்கிளை ஓட்டுறா அப்படின்னு சொல்லி ஓட்டுவேன். ஓட்டிக்கிட்டே இருக்கையில் இங்கேருந்து ஜெயில் காம்பவுண்ட் சுவரை தாண்டி எறிவேன். எரிஞ்சால் அது கரெக்டாக பிளாக்குள்ளே போய் விழுகும். விழுந்தவொடனே எடுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க. ஓடியே பிரித்து அதை வச்சு தான் யூஸ் பண்ணி ஓட்டுவாங்க. அண்ணன் சொன்னார்ல அடுத்த இடம், அதை நாளைக்கு நம்ம போய் பார்த்துக்குருவோம், நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்ட்டு ஏரியாவுக்குள்ளே ஓட்டுறாமேனே சைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ஓட்டி ஏரியாவுக்குள்ளே வருவாங்க. வந்தால் அது ஏற்கனவே பிரச்சனை பண்ண ஏரியா தாண்டி தான் ஏரியாவுக்குள்ளே வரணும். அப்போ அந்த சொல்லி அங்கே நிற்பேன். மேனே, இவங்க தாண்டா மேனே அன்றைக்கி என்னை அடிச்சவங்க அப்படின்னு அவங்க கூட இருக்க 4 பேர்கிட்ட சொல்லுவேன். சொன்னவனே அப்படியாடா, நிப்பாட்டிடுவோமாடா அப்படின்னு கேட்பேன். வேணாம் வேணாம், விடு விடு, போட்டும் போட்டும், இன்னொரு நாளைக்கு சிக்கிற அன்னைக்கு வலுவாக வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு விட்டுருவேன். இது என்னடா இவன் சைஸ் ஆமலை பார்த்தானடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏரியாவுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போனோடனே சரக்கு வாங்கி குடிச்சிட்டு தம்மை இழுத்தவுடனே இவங்களுக்கு மனசு மாறிடும். அவன் நம்மளை அம்மாவில் நிப்பாட்டுற மாதிரி வந்தால, நாளைக்கு அவன் நம்ம கழட்டிடுவோம், கழட்டினா தான் அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம பார்த்து பயப்படுவாங்க, அங்கே 4 பேர் சேருவாங்க அப்படின்னு இவன் நினப்பேன்.